இப்போதான் டிஃபன் முடிச்சுட்டு வரோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கள் வீடு இடிக்கும் போது இப்படிதான் பார்த்துப்பா இருந்தது. எங்கள் வீடு இப்படி தான் இருந்தது. இது கூட பரவாயில்ல. பார்த்து அண்ணா நல்லா ஆடுங்கண்ணா. இல்லைண்ணா இல்லை, அது மாதிரி வயிறு குறைஞ்சிரும். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? நீ அந்த காலத்துல டைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுல குழந்தைங்களை வச்சு வருவோம், பயமா இருக்கும். டோரு எல்லாமே இது எல்லாத்துலேயுமே இந்த தூண் தான். இது வந்து சிமெண்ட்டு, மேலே இருக்கிறது எல்லாமே இது டீக்குட்டு, எல்லாமே பர்மா தேக். மேலேயே ஹோல் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, வெளிச்சத்துக்கு வச்சுருக்காங்களா? மேலே ஓடுதான், ஓடுனாலுக்கும் இங்கே வந்து போடுறதுல டீ கூட்டு. இது மட்டும் பனைமரக்கட்டை போட்டுருக்காங்க. மேலே ஃபுல்லாக டிக்கெட் ஜடால் போடுங்க, ரவுண்டாக வென்டிலேஷன். பால்கனி மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க, பால்கனி மாதிரிடா. பழைய பானை ஏணி போட்டு மேலே ஏறி ஓட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஓட்ட கரெக்ட் ஆமாம் இருக்கலாம். ஓடுக்கு வேற எதுவும் வர்றதுக்கு ஏறதுக்கு வழி இல்லைல்ல. இப்படி போட்டு மெயின்டெனன்ஸ்க்காக போட்டிருக்காங்க. என்ன ஐடியா! ஆமாம், இதெல்லாம் பழைய கால சுவிட்சு இதெல்லாம். கனெக்ஷனே இல்லையா? இதுதான் வந்து லாக்கு. இப்படி பண்ணால் லாக் ஆகிடும். இப்படி வந்து ஓப்பனு திறக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி திறக்க நம்ம கதவை தட்டுறதுக்கு இப்படி ஒன்று அப்படி கதை தட்டாங்க. ஊட்டும் போது எப்படி விட்டாங்க, லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பழைய கால லாக். அது மாதிரி பாருங்க, எல்லாம் ஜாயிண்டாக இருக்குது. கீழே மாதிரி ஒரு இது ரெண்டு தான் இது வழியா வர்றது. ஓடுல விழுறது, இந்த பக்கம் விழுறதெல்லாம் இப்படி விழுந்துச்சுன்னா கூட இங்க தங்கி இருந்து இருக்கேப்பா ஓட்ட. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருந்து இதோ வெளியே போறது. எப்படி நல்லதா இருக்கு. அப்போல்லாம் கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி மாடம் வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாமே விளக்கு. இந்த கட்டை தான் அடிச்சு விட்ருக்காங்க. அடிச்சு விட்டு துணி காய வைக்கிறதுக்கு. இறங்கும் போது மட்டும் இந்த செவுறு பிடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க.
இப்போல்லாம் கம்பி வைக்கிறாங்க, எவர் சில்வரில் ஸ்டீலில். அப்போ எல்லாம் செவரு, நம்ம உட்டு தான். சின்ன சின்ன படிக்கட்டாக தான் இருக்கும், பார்த்து ஏறணும். அந்த காலத்து மச்சி வீடு. அப்படியா இவங்களா? அப்படியா? பேத்தி கட்டியா? நல்லா இருக்கு. ஆமாம், ஷெல்ஃபு அதான் நான் சொல்கிறேன். நம்மலாம் இப்போ சிமெண்ட்டில் போடுவோம், அப்போ உட்டுலேயே போட்டு விட்டுருக்காங்க. அம்மா அவங்க தம்பி. ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் தான். கண்ணாடி வைக்கிறதுக்கு ட்ராயர் மாதிரி வச்சுருக்காங்க. ஷெல்ஃபும் பாருங்க. மாடம் விளக்க வைக்கிறேன். ஓ, கிச்சனா? பொங்க கொண்டு மேலே அப்படி போகிற மாதிரியா? மேலே இருந்ததுல உயரலாம் இருக்கும். பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறீங்களா? தொட்டி தண்ணி. ஓ, கிச்சன் பக்கத்துலேயே பாத்ரூம் மாதிரி வச்சுக்கிறீங்க. சுவிட்ச் போர்டு பாருங்க. இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்க, ஏதாவது வேணுன்றதை வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி 1942 பார்த்தீங்களா? முன்னாடி இருந்தீங்க. நீங்கள் எப்படி இருக்கு பாருங்க. கல்லில் ஃபிட் பண்ணிட்டாங்க ஒரு இடம். இது தொட்டி, தண்ணி தொட்டி. மரங்கள் தான் தேக்குது. இது பாருங்க, அந்த காலத்து ஆப்ரேட் பண்ணது. உட்டுலேயே சூப்பராக இருக்குது. செவர் ஒரே அட்டாச் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுவும் நல்லா உட்டு வேலை. சாவியெல்லாம் போட்டுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா ஒரு ஷெல்ஃபு மாதிரி. அதெல்லாம் கதவு. ஆமாம், தெரியும். அது பாருங்க. ஆமாம், எவ்வளோ லென்த்து ஃபுல்லாக. ஓ கரெக்டு. எல்லா சாவியும் தூக்கிட்டு போகாமல் இருக்க. மற்ற வெளிய சாவியை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் இங்கே வச்சுருவாங்களோ? அப்படியா? ஓ, இது வந்து அதில் போடலாம். பார்த்து பார்த்து அப்படி சாச்சுவாங்க. ஓ, அதை கரெக்டாக வைக்கணுமா? வச்சு அப்படி வச்சு உள்ள வர முடியாது. சரி சரி சரி. ஓ, அதுவும் மேலே இது மாதிரி. செம்மையா இருக்கு. என்ன ஐடியா? ஓ, சென்னையிலேருந்தே கொண்டு வந்துருக்காங்களா? ஆமா, கரெக்டு. யார் பார்த்துக்கிறது? கரெக்டு தான், கரெக்டு தான். இது என்ன கேண்டியா கையிலையும் கொண்டு வந்துக்கலாம். அது ஒன்று ஈஸியாக இருக்குல்ல. எப்படி நம்ம மாட்டு பாலே தானா? சைஸ் பாருங்க, தின்ன உட்காரத்துக்கு தெரியல பாருங்க. ஃபுல்லாக வேறு உட்காந்துக்கலாம். நல்லா படுத்துக்க கூட செய்யலாம். நல்லா தாராளமாக இருக்குது. இந்த வேறு உட்டு தெரியுதா? உட்டு ஏன்னா இது நினச்சிக்க போடுங்க. உட்டு தெரியுதா? கீரலாக இருக்குது. 1942 கட்டது பாருங்க. அப்போல்லாம் அப்போவே போட்டிருக்காங்க எந்தெந்த வருஷம் கட்டுறான்னு சொல்லி அப்போவே எழுதிடுவாங்க வீட்டு மேலேயே. எல்லாத்துக்கும் தெரியணும்னு. Happy Pongal. Happy family. Ready? 1, 2, 3. Happy Independence Day. Happy Pongal. Happy birthday. Thank you. Janu. Thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.